உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். ஆண்டவரின் தயவுள்ள சித்தத்தின்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 4 தின சிறப்பு கூட்டங்களில் வந்து பங்கு பெற்று உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக மீண்டும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நம்முடைய இந்த தொடர் கூட்டங்களின் கடைசி நாள் கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த கடைசி நாளுக்கு வந்திருக்கும் போது ஒரு வேத வசனம் தான் நினைவுக்கு வருகிறது. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை 2வது நாள் நற்செய்தி கூட்டத்தில் நாம் பேசின போது ஒரு விஷயத்தை பார்த்தோம். அவருடைய உரிமை குரல்களில் பெரும்பாலான உரிமை குரல்கள் யூதர்களுடைய பண்டிகையோடு சம்பந்தப்பட்டு அவர் அந்த உரிமை குரல்களை எழுப்பியிருப்பார் என்பதை நான் சொன்னேன். அதிலே நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த உரிமை குரல் கூட அவர் ஒரு கூடார பண்டிகையின் போது அந்த உரிமை குரலை எழுப்பினார் என்று பார்த்தோம். அந்த கூடார பண்டிகையை பற்றி சொல்லும்போது யோவான் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யூதரின் கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்தில் பாதி பண்டிகை ஆனபோது அப்படின்னு வாசிக்கிறோம். 37வது வசனத்தில் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று அப்படின்னு வாசிக்கிறோம். பண்டிகையின் கடைசி நாளான பிரதான நாள் என்று சொல்லுவதைப் போல பொள்ளாச்சி சபையினுடைய 2025ஆம் ஆண்டின் இந்த சிறப்பு கூட்டங்களின் கடைசி நாளாகிய பிரதான நாள் இது. ஆகவே இந்த கடைசி நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்கள் முன்னிலையில் நிற்கும்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எனக்கு தந்ததற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பதற்காக நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிப்பின் நிச்சயமுடையவனாக இருக்க வேண்டும். இது அவசியம். என்றால் மட்டுமே ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் முழுமையாக அனுபவிக்க முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியும். அப்போ அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை 2ஆக பிரிக்கலாம். தனக்குத்தானே ரட்சிப்பின் நிச்சயமுடையவனாக வாழ்தல். இன்னொன்று, ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையா என்பது மற்றவர்களுக்கு அந்த நிச்சயத்தை ஏற்படுத்துவது. அதிலே முதல் விஷயத்தை குறித்து நாம் சிந்தித்து முடித்து விட்டோம். 2வது பகுதி, அதாவது ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை மற்றவர்கள் எப்படி நம்புவார்கள், அதற்கு அடையாளங்கள் என்ன என்று கேட்டால், ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் என்னென்ன அடையாளங்கள் காணப்படும் என்பதை பற்றி நாம் ஒவ்வொன்றாக சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதிலே நாம் கடைசியாக நேற்றைய தினத்தில் ஆரம்பித்து இதை பற்றிய விவரங்கள் நாளைக்கு நாம் பேசுவோம், சிந்திப்போம் என்று சொல்லி முடித்தேன். அது உங்களுக்கு நினைவிருக்கலாம். என்ன அது? ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழ்வதை மட்டுமே லட்சியமாக கொண்டவனாக செயல்படுவான் அப்படிங்கிறத பார்த்தோம் அல்லவா? இதற்கு நல்ல சிறந்த எடுத்துக்காட்டாக உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவத்தை நாம் சிந்தித்தோம். நான் ஏன் பவுலினுடைய அனுபவத்தை இந்த விஷயத்திற்கு நான் கொண்டு வந்து அவ்வப்போது உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்றால், இந்த கிருபையின் காலத்திலே ரட்சிக்கப்பட போகிற விசுவாசிகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார் என்று அவரே தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற தம்முடைய நிருபத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வேதவசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 1:15-16. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி, நல்லா கவனிங்க இந்த வசனத்தை, அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். அப்ப பவுலடிகள் சொல்லுகிறார், இனிமேல் இயேசு கிறிஸ்துவினுடைய இடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படி. அப்ப என்ன அர்த்தம்? இனிமேல் ரட்சிக்கப்பட போகிற, கிருபையின் காலத்திலே ரட்சிக்கப்பட போகிற விசுவாசிகள் எல்லாருக்கும் ஆண்டவர் என்னை ஒரு திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். ஆகவே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் இந்த கிருபையின் கால விசுவாசிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை கற்றுக்கொள்வதற்கான திருஷ்டாந்தமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த நிலையில் ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசியினுடைய வாழ்விலே என்னென்ன சிறப்பு அம்சங்கள் காணப்படும், மாற்றங்கள் காணப்படும் என்பதை பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்தே முன்னுதாரணமாக வைத்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம்.
அதில் இந்த தேவ சித்தம் என்கின்ற விஷயத்தையும் நாம் பார்த்தோம். எருசலேமில் இருக்கின்ற சபையை துன்புறுத்தி, எருசலேம் சபை என்னும் ஆட்டு மந்தைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளை சிதைத்து, அநேகரை கொன்று சிறையில் அடைத்து துன்புறுத்தி, அதிலும் வெறியடங்காத பவுல் தமஸ்குவில் உள்ள விசுவாசிகளை அடித்தொழிப்பதற்காக அதிகார பத்திரத்தை வாங்கி கொண்டு செல்லும் போது கர்த்தர் அவரை சந்திக்கிறார். அந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இது ஆண்டவர் என்பதை தெரிந்தவுடனே முதலாவது கேட்கிறார், கர்த்தாவே நீர் யார் என்று. இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமா சொன்னேன். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கூறிய பின் அடுத்த வார்த்தை வருகிறது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். யோசித்து பாருங்க. கர்த்தரை வாழ்க்கையிலே சந்தித்த உடனே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற முதல் ஆசை, வாஞ்சை, விருப்பம் என்னவென்றால், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம், நம்முடைய அவல நிலை எப்படி இருந்தது, இதை நீங்கள் புரிந்து கொள்ள எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் ஆரம்ப 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது நம்முடைய கடந்த காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் ரட்சிக்கப்படுவதற்கு முன், அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அதுபோல ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இதை 3ஆம் அதிகாரம் இதை வாசிக்கும் போதும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தோம் என்பதை மிக விவரமாக அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதி கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதுபோலவே ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது நம்மை பற்றி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்முடைய அவல நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி பவுல் அப்போஸ்தலன் விவரித்து காண்பிப்பார். அப்போது அவர் சில முத்தாய்ப்பான வார்த்தைகளை சொல்லுவார். நாம் பலவீனர்களாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று கூறுவார். இன்னொரு இடத்துல அதே பகுதியிலே மீண்டும் பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுவார், நாம் அக்கிரமக்காரர்களாய் இருந்தபோது என்று சொல்லுவார். அதே அதிகாரத்தில் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துவார், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அதே 5ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்திலே மீண்டும் பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்லுவார், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று குறிப்பிடுவார். அப்ப இதெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முந்தின நம்முடைய பழைய அனுபவங்கள் என்ன என்பதை விவரித்து காண்பிக்கிறது. அதிலே குறிப்பாக 2ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தோமாம், ஆகாயத்தின் அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி நடந்தோம் என்று சொன்னால் பிசாசினுடைய சித்தத்தை நிறைவேற்றி வாழ்ந்தோம், மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை செய்து வந்தோம். அப்படித்தான் அதை பற்றி நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நாம் பாவத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு மாம்சத்திற்கு அடிமைப்பட்டு மாம்ச இச்சைகளின்படி நடந்தோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் தமது இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக்கொண்டு நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறபடியினால், நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக அவருக்கு அடிமைகளாக இருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இனி அவரது சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே தான் பவுல் அப்போஸ்தலன் மனம் திரும்பினவுடன் முதலாவது அவருடைய இதயத்திலிருந்து எழும்புகிற ஏக்கம், ஆர்வம், ஆசை என்னவென்றால், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுவது என்பது மிக மிக முக்கியமானது. கிறிஸ்தவ ஜீவியத்தை வெற்றிகரமாக வாழ்வதற்கு தேவ சித்தத்தை பற்றிய அடிப்படையான சில சத்தியங்களை நாம் புரிந்திருக்க வேண்டியது அவசியம். ஆகவே தேவனுடைய சித்தமும் விசுவாசியின் வாழ்க்கையும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஏற்கனவே சில விஷயங்களை நேற்றைய தினத்தில் முன்னுரையாக கடவுளின் சித்தம் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். அதை தவிர்த்து ஏனைய குறிப்புகளை இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். கடவுளின் சித்தம் அல்லது தேவ சித்தம் என்று சொல்லும்போது, தேவ சித்தம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. தேவ சித்தம் எல்லாம் தேவனுடைய சித்தங்க அப்படின்னு சர்வசாதாரணமாக நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது தேவனுடைய சித்தம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுங்க, ஒரு வரையறை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் இப்படி சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற அவனுடைய வாழ்க்கையை குறித்த அவருடைய திட்டம். தேவனுடைய சித்தம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது அதற்கு ஒரு வரையறை, ஒரு வரைவிலக்கணம் அல்லது ஒரு டெஃபினிஷன் சொல்லலாமா என்று கேட்டால் இப்படி சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு விசுவாசியை குறித்து தேவன் வைத்திருக்கிற
அவனுடைய தனிப்பட்ட திட்டமே அந்த மனிதனை குறித்த தேவ சித்தம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தேவனுடைய சித்தத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பொதுவான தேவ சித்தம், இன்னொன்று தனிப்பட்ட தேவ சித்தம். பொதுவான தேவ சித்தம், தனிப்பட்ட தேவ சித்தம் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். பொதுவான தேவ சித்தம் என்றால் என்ன? தனிப்பட்ட ஒரு நபரை குறித்த கடவுளின் சித்தம் என்றால் என்ன அப்படிங்கிற அடுத்த கேள்வி எழும்புகிறது. இந்த கேள்விக்கான பதிலை இப்பொழுது நாம் பார்ப்போம். பொதுவான தேவ சித்தம் அப்படின்னு சொல்ற அந்த முதல் பிரிவில் இப்படி சொல்லலாம், இவை எல்லாமே வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய சித்தம், உபதேசம் சார்ந்த விஷயங்கள். இது எல்லாமே பொதுவான தேவ சித்தம் அப்படின்னு சொல்லலாம். இதுல இவங்க இதை செய்யணும், இவங்க செய்யக்கூடாது, இவங்க இதை செய்யணும், இவங்க செய்ய தேவையில்லை அப்படிங்கிற வித்தியாசமே அதுல கிடையாது. உதாரணமாக சொல்றேன் பாருங்க. தீமோத்தேயு நிருபத்தில் பவுல் எழுதுறாரு, எல்லா மனுஷரும் 1 தீமோத்தேயு 2:5 எல்லா 4 அல்லது 5 நினைக்கிறேன், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அப்படிதான் வாசிக்கிறோம். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றதுனால இது எல்லா மனுஷரை குறித்த பொதுவான சித்தம். நீங்க இந்தியாக்காரங்க, நீங்க விக்கிரகாராதனை நிறைந்த நாட்டில் இருக்கிறவங்க, பிறந்து வளர்ந்தவங்க, அதனால நீங்க கண்டிப்பா ரட்சிக்கப்படணும். நீங்க இங்கிலாந்துல உள்ளவங்க, நீங்க இத்தாலியில உள்ளவங்க, அதனால நீங்க ரட்சிக்கப்படணும்னு அவசியம் இல்லை, நீங்க டைரக்டா அப்படியே மோட்சத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நாட்டுக்கு நாடு, கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம், ரட்சிப்பை பற்றி தேவனுடைய சித்தம் மாறுபடுமா? மாறுபடாது. அது இந்தியாக்காரனா இருந்தாலும் சரி, இங்கிலாந்துக்காரனா இருந்தாலும் சரி, இந்தோனேஷியாக்காரனா இருந்தாலும் சரி, இத்தாலி நாட்டை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்ன செய்யணுங்க? ரட்சிக்கப்பட வேண்டும். இது பொதுவான சித்தம். அதுபோல ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இதுவும் பொதுவான சித்தம். அப்புறம் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானசானம் எடுக்க வேண்டும். இது இடத்துக்கு இடம் மாறுபடாது. இந்தியா போன்ற பகுதிகள் வெப்பமான பிரதேசத்தை சார்ந்தவை, அதனால தண்ணியில முங்கினாலும் ஒன்றும் சேதம் வராது. அதுல கூட சில இப்போ ஜம்மு காஷ்மீர் பகுதி, லடாக் பகுதி, இமயமலை பகுதியினுடைய அடிவாரத்தில் இருக்கிறவங்க, அப்போ அதில் ரொம்ப குளிர் பகுதியாக இருக்கும். அதில் தண்ணீரில் முங்கி ஞானசானம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வெப்பமான பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் ஞானசானம் எடுத்தால் போதும். இந்த மாதிரி உள்ள பகுதிகளில் இருக்கிறவங்க ஞானசானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பனிப்பொழிகிற இடங்களில் உள்ளவங்க, அப்படின்னா அலாஸ்கா, அண்டார்டிகா போன்ற பகுதிகளில் உள்ளவங்க ஞானசானம் எடுக்க வேண்டிய அவசியமே வராது. இது இடத்துக்கு இடம் இந்த சித்தம் மாறுமா? மாறாது. எல்லாரும் இதற்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். அதுபோல சபை கூடி வருதல், அப்பம் பிக்குதல், பரிசுத்தமாய் ஜீவித்தல், இடைவிடாமல் ஜபம் பண்ணுதல், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்தல், கர்த்தருக்கு ஊழியம் செய்தல், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், இந்த மாதிரி உள்ள ஆண்டவருடைய கட்டளைகள், சித்தங்கள், இதெல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது. ஏன் பொதுவானது? இது எல்லாருக்கும் பொதுவானதாக பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த சித்தத்துக்கு கீழ்ப்படியணுமா? நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவருடைய சித்தம் என்னதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்படுறேன் பிரதர். நீங்க சொல்றீங்க நான் ரட்சிக்கப்படணும்னு சொல்றீங்க, ஆனா என்னன்னாலும் தேவ சித்தத்தை அறிஞ்சுதானே நம்ம செயல்படணும் இல்லைங்களா? அதனால நான் ஒரு 2 நாள் எனக்கு ஒரு டைம் கொடுங்க, நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி நான் ரட்சிக்கப்படணுங்கிறத ஆண்டவர் எனக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார்னா நான் ரட்சிக்கப்படுறேன். அவர் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தினார்னா நான் ஞானசானம் எடுக்கிறேன். அவருடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தினார்னா நான் சபைக்கு வர்றேன். இப்படி சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது, தப்பு. ஏன்? அது வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியம். யாராக இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இது சொல்லும்போது எங்க சொந்தக்காரர் ஒருத்தர், அவர் சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவர், ரொம்ப ஊழியம் செய்வார், நல்ல மனுஷன், நல்ல சகோதரர், நல்ல ஒரு சொந்தக்காரர் தான். அப்போது ரொம்ப ஊழியம் செய்வார், நல்லா பாட்டு பாடுவார். அப்போ அவர்கிட்ட அவருடைய அனுபவத்தை பற்றி அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஞானசானம் எடுக்கலை அப்படிங்கிறது தெரிய வந்தது. சிறு பிள்ளையாக இருக்கும்போது குழந்தை ஞானசானம் பெற்றிருக்கிறார்.
அப்போ நீங்கள் ஞானஸ்நானம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அவர்கிட்ட பேசும்போது அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் என்ன இல்லை, ஞானஸ்நானம் எடுக்கல. அப்போ ஞானஸ்நானத்தை பற்றிய சத்தியத்தை அவர்கிட்ட சொன்னபோது அவர் சொன்னார், அப்படியே கண்கள் சிவக்குது, அப்படியே கோவப்படுறாரு, முகம் அப்படி மாறுது. என்ன இப்படி முகம் மாறுது ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லும்போது அப்படின்னு நான் என் மனசுக்குள்ள நினைக்கிறேன். அப்போ சொல்லிட்டு முகம் மாறிட்டு சொல்றாரு, வசனம் தெரியாதா உங்களுக்கு? நீ பூமியிலே நீடித்த நாட்களாக இருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக இன்னும் எழுதியிருக்குது. எங்கள் அப்பா அம்மா என்னை கூட்டிகிட்டு போய் நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறாங்க. எங்கள் அப்பா அம்மாவை ஆண்டவருக்கு அடுத்தாற் போல மதிக்கிறவன், நேசிக்கிறவன் நான். அவங்களுடைய கூட்டு போய் அவங்க எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கும் போது அதை மீறி இன்னொரு ஞானஸ்நானம் எடுக்கிறது என்னுடைய அப்பா அம்மாவை நான் அவமதிக்கிற செயல். அந்த சாபத்தை வாங்கிக்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னாரு. அட பாவி, இதுக்கு இந்த வேகமா அப்படின்னு நானே என் மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் விஷயத்தை சொன்னேன் அவருக்கு. அவர் அதுக்கு சம்மதிக்கிறது மாதிரி தெரியல. அப்புறம் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், சரி சரி நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் அவருடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தினார்னா நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னாரு. நான் என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், அவர் ஜென்மத்துக்கும் உமக்கு வெளிப்படுத்த போகிறதில்லை, நீர் ஞானஸ்நானம் எடுக்க போகிறதும் இல்லை அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். அவர் எடுத்தாரா இல்லையா அதுக்கப்புறம் நான் அவரை அதை பற்றி கேட்கவும் இல்லை. ஏன்னா அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஞானஸ்நானம் அப்படிங்கிறது எல்லாரும் செய்ய வேண்டிய ஒன்று தான். அதுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், தேவ சித்தத்தை தேடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. அது தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறதற்கு மனமில்லாத தன்மையை காண்பிக்கிறது, அதான் அர்த்தம். இது உபதேச சார்ந்த விஷயங்கள் ஆனபடியினால இதுக்கு நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை, எல்லாரும் செய்தாகணும். ஆனால் தனிப்பட்ட வாழ்வுக்கான தேவனுடைய சித்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒவ்வொரு விசுவாசியை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற தனிப்பட்ட சித்தம் இருக்கு இல்லையா, அது இந்த பொதுவான சித்தத்திலிருந்து வித்தியாசமானது. இப்போ உதாரணத்துக்காக ஓட்டப்பந்தயம் வருதுன்னு வச்சுங்க. ஓட்டப்பந்தயம் ஓடும்போது விளையாட்டு போட்டிகளில் அது ஒன்று. அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது ஒரு 20 பேர் 30 பேர் இல்லை 40 பேர் 100 பேர் ஓடுறாங்க அப்படின்னு வச்சுங்க. அந்த ஓட்டக்களம் இருக்குல்ல, மைதானம், ஓடுகிற மைதானம் இருக்குல்ல, அதில் ட்ராக்கு கோடு போட்டிருப்பாங்க, அதில் நம்பர் போட்டிருப்பாங்க. அந்தந்த நம்பர் அவங்களுடைய டிஷர்ட்டில் நம்பர் போட்டிருப்பாங்க. அந்தந்த நம்பருக்குரியவர்கள் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பர் உள்ளதான ட்ராக்கில் தயாராக நிற்பாங்க. சமிக்ஞை கொடுத்த உடனே ஓட ஆரம்பிப்பாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வேகமாக ஓடி வர்றான். இந்த பக்கத்தில் இருக்கிறவனை ஒரு மிதி மீழ்ச்சி தள்ளிட்டு, இந்த கொஞ்சம் தூரம் போனோடனே இவனை ஒரு எத்து தள்ளிட்டு ஷார்ட்கட்டில் ஓடி எல்லையை போய் தொட்டுட்டான்னு வச்சுங்க. அடடே, சூப்பர் சூப்பர், எவ்வளவு சாமர்த்தியசாலி, கெட்டிக்காரையா அப்படின்னு உடனே கோப்பையை தூக்கி கையில் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கோப்பையை கொடுக்க மாட்டாங்கிறது மட்டும் இல்லை, அடுத்து பல வருஷங்களுக்கு அவன் விளையாடக்கூடாதுன்னு சட்டத்தையும் போட்டுருவாங்க. அவன் விளையாட முடியாது. அதைத்தான் பவுலப்போஸ்தலன் எழுதினாரு, ஒருவன் மல்ல யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஒருத்தன் பந்தய போட்டியில் பங்கு பெற்றாலும் போட்டிகளினுடைய சட்டத்தின்படி விதிகள் படி அவன் அதில் விளையாடவில்லை என்றால் என்ன செய்ய மாட்டான்? கிரீடத்தை பெறமாட்டான், வெற்றியை பெறமாட்டான். அப்போ அவங்களுடைய ஓடு பாதையில் என்ன செய்யணுங்க? ஓடணும். ட்ராக்கு மாறி ஓடக்கூடாது. எல்லாரும் ஓட்டப்பந்தய வீரர்களா அதில் பங்கு பெற்றவங்க எல்லாமே? ஆமா. எல்லாரும் ஒரே மைதானத்தில் தான் ஓடுறாங்களா? ஆமா. ஆனால் எல்லாரும் ஒரே ட்ராக்ல ஓடுறாங்களா? இல்லை. ஓடுறவங்க பலர், ஓடுற மைதானம் ஒன்று தான், ஆனால் ஓடக்கூடிய ட்ராக்கு வித்தியாசம் இருக்கு. இதே மாதிரி கிறிஸ்தவம் அப்படிங்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஓட்ட பந்தய மைதானம். இதில் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு ஓடுபாதையை வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு ஓடுபாதையை வச்சிருக்கிறாரு. பவுல் இம்மானுவேலுக்கு இன்னொரு ட்ராக்கை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஓடுபாதையை வச்சிருக்கிறாரு. அதில் தான் ஓடணும். ட்ராக்கு மாறணும்னா சக்சஸ் ஆகாது. அப்போ அந்த ஓடு பாதையில் ஒவ்வொருவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற தனித்தனி அந்த ஓடு பாதை ட்ராக் இருக்குல்லங்க, அதுதாங்க தனிப்பட்ட ஒரு மனிதனை குறித்த தேவனுடைய
சித்தம். அதுதான் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக தேவனுடைய சித்தத்தை நம்மாலே புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புவோம். பதில் என்ன? புரிந்து கொள்ள முடியும். ஏன் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, தேவனுடைய சித்தத்தை மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத உயரத்தில், புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் தேவ சித்தம் இருக்குமானால், தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவது கொடூரத்தனம். அப்படித்தானுங்க? நம்மளால செய்ய முடியாத ஒன்றை அவர் நம்மகிட்ட எதிர்பார்த்துறாருன்னா அவர் ஒரு கொடுமையானவர் தானே அர்த்தம். குருடனை போய் ராஜபார்வை பாருன்னா அவன் எப்படி பார்ப்பான்? அவனே குருடன், அவனை போய் நீ ராஜபார்வை பாருன்னா நார்மலாகவே பார்க்க மாட்டான். அப்புறம் ராஜபார்வை எப்படி பார்ப்பான்? அது மாதிரி கடவுளுடைய சித்தத்தை விட்டு, கடவுளுடைய சித்தம் என்னதுன்னு தெரிய முடியாமல் இருக்கிற நம்ம பற்றி நம்மகிட்ட நீ தேவனுடைய சித்தத்தின்படி வாழணும் வாழணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படிங்க நியாயமாகும்? என்னுடைய பிள்ளை அவனால் 30 கிலோ வெயிட்டு தூக்கலாம், அதான் அவனுக்கு முடியும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவன் தலையில் 50 கிலோ எடையுள்ள ஒரு வெயிட்டை நான் தூக்கி வச்சு அதை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துருன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி நான் சொன்னேன்னா நான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியாது. அப்படித்தானே? கொடூரமானவன். ஏன்? பிள்ளையால இது முடியாதுன்னு தெரிஞ்சும் அவனுடைய சக்திக்கு மிஞ்சின ஒன்றை அவன்கிட்ட நான் எதிர்பார்க்கிறது தப்பு தானே? அப்ப அதே மாதிரி கடவுளுடைய சித்தங்கிறது நம்மளால எட்டி பிடிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு தூரத்தில் இருக்கும். நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருந்தா, தேவ சித்தத்தின்படி நீ வாழணும் வாழணும்னு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது தப்பு. ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, என்னுடைய சித்தத்தின்படி நீ வாழணும்னு. அவர் எதிர்பார்க்கிறதுல இருந்தே புரியுது, தேவ சித்தத்தை நம்மால என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு 3 காரணங்களை சொல்லலாம். தேவ சித்தத்தை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு 3 காரணங்களை சொல்லலாம். அது என்னென்ன காரணம் சொல்றேன் பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். சரி, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கட்டளை, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுனாலேயே தேவ சித்தத்தை நம்மாலே என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெளிவாகிறது. 2வது, தம்முடைய சித்தத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். எப்படி? சங்கீதம் 32 பாருங்கள். 32ஆம் சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் எவ்வளவு அழகா வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்னங்க உறுதி வேணும்? அப்போ தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே உணர்ந்து கொள்ள முடியும். தேவன் தமது சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆகவே நாம் தேவ சித்தத்தை என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். 3வது, தேவ பிள்ளைகளுடைய ஜெபம். சங்கீதம் 143:10 பாருங்கள். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும்,
நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தாவீதினுடைய ஒரு சங்கீதம் இது. இதனுடைய தலைப்பில் அப்படித்தான் போடப்பட்டிருக்கிறது, அடைப்புக்குறிக்குள்ளே தாவீதின் சங்கீதம்னு எழுதப்பட்டிருக்கு. அவருடைய ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அப்போ தேவ மனுஷனுடைய வாஞ்சை, ஆர்வம் இருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க, கற்றுத்தாருங்க. அப்போ தேவனுடைய கட்டளை இருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு வாஞ்சையோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்காக காத்திருக்கும் போது தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? தமது சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, அப்ப அடுத்த கேள்வி, தேவன் தம்முடைய சித்தத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்? அவருடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துறதா சொல்லிட்டாரு. அவரா வெளிப்படுத்தாம நம்மளால புரிஞ்சுக்கிட முடியாது. அது எப்படி முடியும்? அவருடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுமா? அவரா சொன்னாதானே தெரியும். பல வருஷங்கள் கூடவே இருக்கிறவங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறதையே எல்லாத்தையும் நம்மளால புரிஞ்சுக்கிட முடிய மாட்டேங்குதுல்ல. அதனாலேயே சில வேலைகளில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது, ஏங்க உங்களுக்கு என்ன, நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதுங்க பிடிக்கலங்க அதை சொல்லுங்கங்க, உனக்கு என்னம்மா பிடிக்குது பிடிக்கல அதை சொல்லு, நீ என்ன நினைக்கிற சொல்லு, அதுக்கு ஒரு தீர்வு காணலாம். இந்த மாதிரி உள்ள டயலாக் எல்லாம் வீட்டில் அடிக்கடி வருதா இல்லையா? ரொம்ப வேகமா தலையாட்டுறாரு. அப்போ பல வருடங்கள் கூட இருக்கிறவங்களையே நம்மளால அவங்களுடைய உள்ளத்தின் உணர்வுகள் என்னங்கிறத முழுசும் புரிஞ்சுக்கிட முடிய மாட்டாங்க. அவங்களா வெளிப்படுத்தினா தான் தெரியும். அதே மாதிரி எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருக்கிற ஆண்டவர், கண்ணால பார்க்கல, ஆனா அவரை நேசிக்கிறோம். கண்ணால பார்க்கல, அவர்கிட்ட பேசுறோம். கண்ணால பார்க்கிற அவருக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கிறோம். அதெல்லாம் ஆச்சரியம் தானே? பார்க்காத ஒருவருக்காக இவ்வளவு நிற்கிறோம் அப்படின்னா. ஆனா அவருடைய சித்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடுறது? அவரே சொன்னாதான் நமக்கு தெரியும். அப்ப அவர் எப்படி சொல்றாரு அப்படிங்கிறத தான் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சில வேளைகள்ல ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி நம்ம சில வேளைகள் அப்படி சில வேளையில சப்போர்ட் பண்ணுவோம் பாருங்க. ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறாரு, ஆனா நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும்ல. நம்முடைய முயற்சி இல்லைன்னா அவர் என்ன செய்வார்? பாவம். யாரு? அவர் பாவமா? இது எப்படி இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆபிரகாமுக்கு, பிள்ளை இல்லாதிருந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஒரு சந்ததி பற்றி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 2 பேரும் அதை கேட்டுக்கிட்டாங்க. ஐயாவும் அம்மாவும் கேட்டுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆன போது நாட்கள் போய்கிட்டே இருக்கு. ஏன்னா அவர் நாள் சொல்லல, போய்கிட்டே இருக்கு. அந்த அம்மா சொன்னாங்க, அவர் சொன்னாருங்க, நம்ம இப்படி சும்மா இருந்தா எப்படிங்க, நம்ம பங்குக்கு நம்ம கொஞ்சம் ஏதாவது செய்ய வேண்டாமா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கறதும் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு போனா அதனுடைய விளைவு இப்படித்தான் வரும். சில வேலைகளில் சிலர் ஜெபம் பண்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆண்டவருக்கே ஜெபத்தில் ஐடியா சொல்லுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. ஆமா, நான் பார்த்துருக்கேன். நம்ம கூப்பிட்டுன்னு சொல்லியும் போட்டேன், அவருக்கு நல்ல கிளாஸ் எடுக்கிறீங்க, ஐடியா கொடுக்குறீங்க. அது நான் கேட்டதை சொல்றேன். ஆண்டவரே, நான் இப்படி யோசிக்கிறேன். ஆண்டவரே, எப்படி? நான் இப்படி யோசிக்கிறேன், இது இப்படி இருந்தால் நலமாயிருக்கும் தேவனே. இது என்ன? இது ஜெபமா இது? அதனால ஆண்டவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், அவருக்கு ஐடியா கொடுக்க வேண்டாம். நம்முடைய தேவை என்னங்கிறத அவர்கிட்ட என்ன செய்யணுங்க? சொல்லணும். அவர் அவருடைய சித்தத்தின்படி செய்வார். சரி, அப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி செஞ்சு ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டினாங்க. இன்னைக்கும் அது தீராத பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்குது. அது போட்டோம்.
இது மாதிரி நம்ம சில வேலைகளில் தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு நம்ம ஆண்டவருக்கு சப்போர்ட் பண்ணுறது மாதிரி நம்ம சில விஷயங்களை செய்வோம், தேவ சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதில் ஒன்று, இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி பழைய புதிய வருட கூட்டங்கள் நடக்கும்ல, அந்த பழைய புதிய வருட கூட்டங்களில் வாக்குத்தத்த சீட்டு போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. பொள்ளாச்சி சபையில் இல்லையே? இல்லை, நல்ல வேலை. அதாவது அந்த அந்த சர்ச்சில் 2 பெரிய பெட்டி வச்சுருப்பாங்க. ஒரு பெட்டி வந்து காணிக்கை பெட்டி, ஒரு பெட்டி வந்து வாக்குத்தத்த சீட்டுகள் போடப்பட்டிருக்கிற ஒரு பெட்டி. இது முன்னாடி வச்சுருப்பாங்க, ஸ்டேஜுக்கு முன்னாடி இந்த 2 பெட்டி இருக்கும். அப்படியே பாட்டு பாடுற நேரத்தில் வரிசையான, அதெல்லாம் ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நேர்த்தியாக பண்ணுவாங்க. அப்படியே கடைசி வரிசையிலேருந்து அப்படி வந்து காணிக்கை போட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஒரு வாக்குத்தத்த சீட்டை எடுத்துட்டு அப்படி போவாங்க. அப்படி வந்து காணிக்கை போட்டு வாக்குத்தத்த சீட்டை எடுத்துட்டு அப்படி போவாங்க. அந்த வாக்குத்தத்த சீட்டை கையில் எடுத்தோடனே அந்த முகம் அப்படியே அந்த என்ன சொல்கிறது, எல்இடி பல்பு மாதிரி அப்படியே பிரகாசிக்கிறத பார்க்கும்போது நமக்கே ஆனந்தமாக இருக்கும். அவ்வளோ, ஏன்னா இப்போ ஃப்யூச்சரே எங்கே இருக்கு? பாக்கெட்டில் இருக்கு. எதிர்காலமே பாக்கெட்டுக்குள்ள இருக்கிறது மாதிரி மனசுல அப்படியே 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடிச்சு பறக்கிறது மாதிரி ஒரு இன்ப உணர்வு, அதை அப்படியே பெற்றுட்டு போவாங்க. அங்கே போயிடுறாங்க, பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? லாஸ்ட்ல இருந்து வர்றவங்க ஃபர்ஸ்ட் போட்டு போயிடுவாங்க. அது வரைக்கும் கூட அந்த வாக்குத்தத்தம் என்னன்னு பார்க்காம இருக்க முடியல. நமக்கு சில வேலைகளில் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது புது வருஷத்துக்கெல்லாம் ட்ரெஸ் எடுப்பாங்க. அப்போல்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கிறது தானே. எப்போ பொழுது விடியும்னு காத்துக்கிட்டு இருப்போம். 2 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும், தூக்கம் வராது. ஏன்னா புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு போகணும், நம்மளை மாதிரி உள்ள பையன்கிட்டையெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறது மாதிரி. இது இந்த வாக்குத்தத்த சீட்டு வந்தோடனே அதை அப்படியே போய் பார்ப்பாங்க. இது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. பக்கத்து இலையை பார்க்கறது மாதிரி கல்யாண வீடுகளில் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைக்குதுன்னு அதையும் பார்த்துக்கிடுவாங்க. அதில் சில வேலைகளில் இதை விட சூப்பரான வாக்குத்தத்தம் அங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். அது நல்லா இருக்க ஆனால் அவங்க என்ன, எனக்கு நல்ல வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்குல்ல, இதுலையே பாதி சந்தோஷம் போயிடும். ஆனால் வந்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவா இருக்கும்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படிங்கிறது வாக்குத்தத்தம்னு வச்சுக்கோங்க. சந்தோஷத்தில் பாதி, அடுத்தவனுக்கு வந்த வாக்குத்தத்தம் கொஞ்சம் மேன்மையானதாக இருக்கும்போது சந்தோஷம் பாதி குறைஞ்சு போகுது. இது என்ன வாக்குத்தத்தம்? அது இந்த மெத்தடில் தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த காலண்டரை போய் பார்ப்பாங்க. இன்னைக்கு உள்ள டேட்டில் என்ன வசனம் வருது. நம்ம ஆட்களும் அதுக்கு தகுந்தாற் போல காலண்டர், வசன காலண்டர் வச்சிடறாங்களா, உடனே கரெக்டாக அதில் போய் பார்ப்பாங்க. இந்த மெத்தடை கையாளுறவங்களும் இருக்காங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்க, அது பிரசங்கிமார் சொல்கிறத நீங்களே கேட்டிருப்பீங்க, பல பிரசங்கிமார் சொல்லியிருப்பாங்க. இப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்ன செய்யணும்னு தெரில, நீர் தான் உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தணும், உங்களுடைய வசனத்தின் மூலமாக எனக்கு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே போய் அந்த விரலை வைப்போம். அது என்ன வசனம் வருதோ அது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். நான் கேட்குறேன், திடீர்னு வைக்கும்போது கர்த்தர் உன் உச்சந்தலையை உடைப்பார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. கர்த்தர் உன் உச்சந்தலையை உடைப்பார், உன் மானத்தை குலைப்பார் அப்படின்னு வசனம் இருக்கு. இது வந்துச்சுன்னா என்னங்க பண்றது? அடைச்சி இது என்ன இப்படி வருது, முக்கா மூணாட்டை அப்படிங்கிறது மாதிரி இன்னொரு தடவை. அதான் அதை விட கொடூரமானதாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால தேவ சித்தத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு இதெல்லாம் சரியான வழி கிடையாது கிடையாது கிடையாது. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு போடுவாங்க. அவங்களே சீட்டு போட்டுக்குவாங்க. சீட்டு போட்டுட்டு ஒரு பிரச்சனை வருது, ஒரு சிக்கல் வருது, இதை என்ன செய்யலாம், என்ன செய்யணும்னு தெரியாது இல்லையா? அப்போ உடனே சீட்டு போட்டுட்டு ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு அதை எடுக்க சொல்லுவாங்க. அதை எடுத்து கையில் கொடுமா அப்படின்னு. அதை எடுத்து இந்த சின்ன பிள்ளை சீட்டை எடுத்து போடும்போது இந்த எழுதி போட்டவங்களுக்கு தெரியும் என்னென்ன காரியம் எந்தெந்த சீட்டில் எழுதியிருக்குன்னு தெரியும். இதை கை கொஞ்சம் மாறும்போதே முகம் மாறும். கரெக்டான டைரக்ஷனுக்கு போகும்போது முகம் அப்படி பிரைட்டாக இருக்கும். அவங்கள கேட்டால் எங்க சீட்டு போட்டு தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கிட கூடாதுங்க, அது சரியான வழி கிடையாதுங்க அப்படின்னு சொன்னா உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஓஹோ, சீட்டு போடுதல் சிக்கல்களை தீர்க்கும், சிக்கல்களை உருவாக்கவும் செய்யும்.
உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் சீட்டு போட்டாங்கல்ல, யூதாசு நான்கு கொண்டு செத்து போனான், அதுக்கு பதில் ஒருத்தனை தெரிந்தெடுக்கணும், அது தேவ சித்தம் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாருங்கிறத தெரியணும். அப்போ அது எப்படி சீட்டு போட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும், தெரிந்தெடுக்க முடியும். அதனால தெரிந்தெடுத்தாங்க. ஆண்டவர் ஒருத்தரை வெளிப்படுத்தினாரா? அப்ப சீட்டு போட்டு கடவுளுடைய சித்தத்தை தெரிந்தெடுத்திருக்கிறாங்கிறதுக்கு பைபிள்ல எவிடன்ஸ் இருக்கும்போது அது எப்படிங்க நீங்க தப்புன்னு சொல்லலாம்? நாங்க செய்யறது சரிதான் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? உடனே அதானே கரெக்டா இருக்க அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டீங்க வந்துடாதீங்க. தப்பு, அது தப்பு. இப்ப சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற முறை, வசனத்தை பார்த்து தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கிடுறது, இதெல்லாம் சரியான முறை கிடையாது. சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது பைபிள்ல நடந்திருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அது எப்ப நடந்ததுங்கிறத நீங்க பார்க்கணும், எந்த சூழ்நிலையில நடந்ததுங்கிறத பார்க்கணும். சீட்டு போட்டு அப்போஸ்தலனை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, இது சபையின் காலத்துக்கு முன்பு நடந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சீட்டு போட்டு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிற வழக்கம் இருந்துச்சு. அதனாலதான் சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அப்படின்னு அப்பயே வசனம் எழுதி வச்சிருக்கு. சீட்டு போட்டாலும் காரிய சித்தி யாரால வரும்? கர்த்தரால வரும்னு. சீட்டு போட்டு தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ற அந்த முறை இருந்த காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கு. இதை நீங்க தெளிவா தெரியணும்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு பக்கம் பழைய ஏற்பாடு, இன்னொரு பக்கம் புதிய ஏற்பாடு அப்படின்னு போட்டுட்டு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அபாரமான வித்தியாசங்கள் இருக்குங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த வித்தியாசங்கள்ல ஒண்ணு, பழைய ஏற்பாட்டு சபைக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டு சபை இஸ்ரவேல் சபை, புதிய ஏற்பாட்டு சபை இஸ்ரவேலரும் புறஜாதியாரும் உட்பட்ட விசுவாசிகள் அடங்கின ஒட்டுமொத்த கூட்டம் புதிய ஏற்பாட்டு சபை. பழைய ஏற்பாட்டு சபைக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் கிட்டத்தட்ட 20 வித்தியாசங்கள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டு சபையில, அதாவது இஸ்ரவேல் என்னும் அந்த சபையில ஒருத்தன் சேர்றதுக்கு ரட்சிக்கப்படணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தில் பிறந்தாலே அவன் ஆட்டோமேட்டிக்காவே அந்த இஸ்ரவேல் சபையில என்ன செஞ்சிடறான், அங்கமாயிடுறான். இது மாதிரி கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறக்கிறதுனால ஒரு குழந்தை இந்த கிறிஸ்தவ சபையில அங்கமாக முடியாது. ரட்சிக்கப்பட்டா தான் என்ன செய்ய முடியுங்க, அங்கமாக முடியும். ஆமாவா இல்லையா? பழைய ஏற்பாட்டு சபையில எல்லாரும் ஆசாரியர்களா இருக்க முடியாது, குறிப்பிட்ட கோத்திரத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இருக்க முடியும். புதிய ஏற்பாட்டு சபையில வரும்போது அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைக்கப்பட்ட எல்லாருமே ஆசாரியர்கள். இது மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த ஒரு செயல் சீட்டு போட்டுதல். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அந்த மெத்தட் அப்படியே மாறி போச்சு. அதனால இதை அப்ப நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்ததாக பழைய ஏற்பாட்டில் ஒரு விஷயத்தை பற்றி தனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு தீர்க்கதரிசிகளை தேடி போவாங்க. இது பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கு. உதாரணமா சவுல், பழைய ஏற்பாட்டு சவுல், கழுத காணாம போச்சு, அப்படித்தானே? தேடி தேடி பார்க்குறாங்க, காணோம். அப்பதான் கூட வர்றவன் சொல்றான், இவன் சொல்றான், ஆனா அதுல எல்லாம் சவுல் ரொம்ப நல்ல பையன், அவ்வளவு மோசமெல்லாம் சொல்ல முடியாது, ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. சொல்றேன், எப்பா நம்ம நாட்கள் ஆச்சு, அப்பா என் மேல ஜீவனையே வச்சிருப்பாரு, இப்ப எனக்கு நாம் இவ்வளவு நாள் ஆகி போனதுனால கழுத மேல கவலைப்படுறதை விட்டு போட்டு இப்ப என்னை நினைச்சு எங்க அப்பா வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாரு, அதனால சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்ப்பாங்கிறான். அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பையங்களுக்கு அது வரமாட்டாங்கல்ல. 8 மணி 10 மணி ஆனாலும் வீட்டில் ஒரு சாப்பாடெல்லாம் பொங்கி வச்சுக்கிட்டு தூங்காம அம்மா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களே, அப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே, காலங்காலத்தில் வீட்டுக்கு போகணுமே, அந்த உணர்வு இல்லாமல் வெளியிலவே ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றிக்கிட்டு இருக்கிற பையங்க இருக்காங்களா இல்லையா? பொண்ணுங்களும் கூட இருக்கலாம், ஆனால் இருக்கக்கூடாது. சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும், அப்பா அம்மாவுடைய டென்ஷனை குறைக்கணும். அதெல்லாம் நல்லவராக தான் இருந்தார் சவுல். அப்போ கூட வந்தவன் ஒருத்தன் சொல்கிறான்,
ஐயா இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்கு அவர் தீர்க்க தரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கழுதையை பற்றிய விஷயத்த சொன்னா அவர் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? அவன் அதேபடி சொன்னானா? அப்போ ஒரு சிக்கல் வரும்போது ஒரு தீர்க்கதரிசியை போய் பார்த்து பிரச்சனையை சொல்லி அதுக்கு தீர்வு காண்கிற வழக்கம் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு தீர்க்கதரிசி கடனை வச்சுட்டு செத்து போயிட்டான். திரும்ப கடனை கொடுக்கல, கடனோட செத்து போயிட்டான். அவன் செத்து போனோடனே இப்போ கடன் கொடுத்தவன் என்ன கேட்குறான்? மனைவிட்ட, இந்த மாதிரி உன் புருஷன் இவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறான், இவ்வளோ கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது, நீ கடனை கொடுத்துரு. ஏன்னா அவனுக்கு பொருள் போயிருமோன்னு பயம். இந்த அம்மா சொல்லுது, இல்லைங்க நான் தந்துடுறேன் அப்படின்னு ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். உடனே அவன் சொல்கிறான், சரி ஏம்மா நீ கஷ்டப்படுற, உனக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, அந்த பையங்களை எனக்கு கொடுத்துரு, கடன் சரியாக போயிடுச்சு அப்படிங்கிறான். எப்படி முடியும்? இந்த அம்மாவுடைய எதிர்கால கோட்டையே கனவே அந்த பையங்க தான், எதிர்காலமே அந்த பையங்க மேல தான் இருக்கு. அதையும் கொடுத்துட்டா இந்த அம்மா எப்படி இருக்கும்? உள்ளம் மனசு உடைஞ்சு போட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். நேரம் எங்க போறாங்க? எலிசாட்ட போறாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரச்சனைகள்னு வரும்போது யாரை தேடி ஓடுறாங்க? தீர்க்கதரிசியை தேடி ஓடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருந்ததில்லை. எல்லா மனிதர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதில்லை. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மேலே குறிப்பிட்ட நோக்கத்துக்காக குறிப்பிட்ட காலத்திற்கென்று ஆவியானவர் கொடுக்கப்படுவார். அந்த பர்பஸ் முடிஞ்ச உடனே ஆவியானவர் அவங்களை விட்டு போயிடுவார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு நபர் மேலேயே பரிசுத்த ஆவியானவர் பல தடவை இறங்கினதாக சொல்லப்பட்டிருக்கு. சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார்னு திரும்ப திரும்ப வரும். ஒரு தடவை இறங்கிட்டு திரும்ப போகவே மாட்டாரு அப்படின்னா திரும்ப இறங்கினார்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை, ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டார். அவர்கள் பொறுப்பில் இருந்தவர்கள், தீர்க்கதரிசிகள். அதனால அவங்கள தேடி போனாங்க. இது இக்காலத்துக்கு பொருந்தாது. ஏன்? இப்போ ரட்சிக்கப்பட்டுகிற எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறதுனால எல்லா விசுவாசிகளையும் அவர் சத்தியத்திற்குள்ளே என்ன செய்கிறார்? நடத்துகிறவரானபடியினாலே இப்ப தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண எந்த விசுவாசியும் எந்த தீர்க்கதரிசியவும் தேடி போக வேண்டிய அவசியமில்லை. அவசியமில்லை. அதனால யாராவது தெரிஞ்சோ தெரியாமையோ ஜபகோபுரமோ ஜபத்தோட்டமோ அங்கங்க ஏதாவது கடித போக்குவரத்து இருந்ததுன்னா நிறுத்திடுங்க. அது தேவ சித்தத்துக்கு எதிரானது, மாறானது. நான் ஒவ்வொருவருக்குள்ள ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் நம்மளை சரியான பாதையில் என்ன செய்வாருங்க? நடத்துவார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் சிலர் என்ன செய்வாங்க? சொப்பனத்தை தேடுவாங்க, தரிசனத்தை தேடுவாங்க, இதை பத்தி விளக்கம் கொடுக்கிற ஆட்களை தேடி போவாங்க. அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கக்கூடாது. இது தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சரியான முறைமைகள் அல்ல, அல்லவே அல்ல. சரி, அப்ப இதெல்லாம் தேவ சித்தத்தை புரிந்து கொள்வதற்கான வழி இல்லை என்றால் பின்ன எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அடுத்த கேள்வி வருகிறது அல்லவா? அது இப்ப நம்ம பார்ப்போம். தேவ சித்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நான் முதல் செய்தியில், அதாவது விசுவாசிகளுக்காக கொடுக்கப்பட்ட பைபிள் ஸ்டடியில முதல் செய்தியில சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். மனிதன் முக்கூறுகளை கொண்டவன், 3 அம்சங்களை கொண்டவன். எது? ஆவி, ஆத்மா, சரீரம். உயிரினங்களுக்கு 2 தான் இருக்கு. சரீரமும் இருக்கு, ஆத்மாவும் இருக்கு, ஆவி கிடையாது. மனுஷனுக்கு தான் இந்த ஆவிங்கிறது இருக்கு. ஏன்னா இது தேவன் அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதி அந்த ஆவி அவனுக்குள்ள வச்சிருக்கிறார். மனுஷனுக்கும் ஆத்மா இருக்கு, உயிரினங்களுக்கும் ஆத்மா இருக்கு. ஆத்மா அப்படின்னா என்ன? உணர்ச்சி, சித்தம், விருப்பு வெறுப்பு, இதெல்லாம் செயல்படக்கூடியது ஆத்மாவினுடைய பணி. இது மிருகங்களுக்கும் உயிரினங்களுக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு.
அதுக்கு நம்ம வந்து சாப்பாடு போட்டோம்னா நன்றி உள்ளதா வாலாட்டுது. அதை நம்ம எரிச்சல் படுத்தோம்னா உடனே டென்ஷன் ஆகுது, கோபப்படுது, குறைக்க ஆரம்பிக்குது, விரட்டுது. இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஆமாம். ஆனால் ஒன்று, உயிரினங்களுடைய ஆத்மா அதுக்கு ஆவி இல்லாததுனால அதனுடைய சரீரத்தோடு இணைஞ்சிருக்கு. சரீரத்தோடு இணைஞ்சிருக்கிறதுனால உயிரினங்களுடைய ஆத்மா எப்போதுமே சரீரத்துக்கு அடுத்தவைகளையே சிந்தித்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு மேலே எதையும் யோசிக்காது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்து விண்வெளிக்கு எப்படி போகலாம் அப்படின்னா ஆடு மாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினதா எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல. அது நடத்தாது. அதுக்கு தேவை என்னன்னா, நேரத்துக்கு நேரம் நல்லா சாப்பிடணும், அப்புறம் இனவிருத்தி செய்யணும். இது ரெண்டும் முடிஞ்சிருச்சுன்னா உயிரினங்கள் அதனுடைய பிறவி பயணம் அடைஞ்சதாக அது நினைச்சு திருப்திப்பட்டுக்கிடும். மனுஷனுக்கு இது ரெண்டும் அவசியம்தான். ஆனால் இதனால் மட்டும் மனுஷனுக்கு திருப்தி அடைய மாட்டான். இதற்கு மேலான ஒன்று மனுஷனுக்கு இருக்கிறது. அதான் என்னதுங்க? தேவனால் ஊதி அவனுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஆவி. அந்த ஆவி மனுஷனுக்கு இருக்கிறதுனால, அந்த ஆவி மனுஷனுடைய ஆத்மாவோடு, ஆத்மாவும் ஆவியும் இணைஞ்சிருக்கிறதுனால மிருகங்களுடைய ஆத்மாவை விட மனிதனுடைய ஆத்மா உயர்வானது. அதுக்குன்னு சில உயர்ந்த நடைமுறைகளை வச்சிருக்கிறாங்க. பிளஸ் ஆவியும் இருக்கிறதுனால கடவுளை பற்றி சிந்திக்குது. மனுஷன் சிந்திக்கிறான், உயிரினங்கள் வந்து அதை சிந்திக்கிறது இல்லை. அதனால தான் செத்ததுக்கு பின்னாடி உயிரினங்களுக்கு வாழ்க்கை இல்லை, அதோட அதை மண்ணோட மண்ணா போயிடுது. மனிதனுக்கு மட்டும் செத்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கு. ஏனென்றால் அந்த ஆவியோடு அவனுடைய ஆத்மா இணைஞ்சிருக்கிறதுனால மனுஷன் மரிக்கும் போது உடல் மண்ணுக்கு போனாலும் உயிர் வந்து நித்தியத்திற்குள் போகிறதினால் அவனுக்கு அழிவில்லை. அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்படுறாருல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றாரு இல்லையா? அப்படி வர்ற ஆவியானவர் என்ன செய்யறாரு? நம்முடைய ஆவியில் வந்து தங்குறாரு. ஆவியில் வந்து தங்குறாரு. அதுக்கு வசனத்தை பாருங்க. நம்முடைய பைபிள்ல அதை இருதயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா சில இடங்கள்ல வந்து ஆவி, இருதயம் இதெல்லாம் வந்து ஆவியினுடைய மாற்று வடிவமாக சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21-22 வசனங்கள் வாசிக்கிறேன். 1:21-22. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நம்முடைய இருதயங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சரி, இன்னொரு இடத்துல நம்முடைய சரீரம் ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக பைபிள்ல சொல்லியிருக்கு. பாருங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனம், 19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப இங்க பாருங்க 19ல, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எதுல தங்குறாருன்னு சொல்லியிருக்கு? சரீரத்துல தங்குறாருன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்குது, அப்படிதான் வாசிக்கிறோம். ஆனா 2 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறாருன்னு இருக்கு. இப்ப இதுல எது சரி? ஆவியானவர் நம்முடைய சரீரத்துல வாசம் பண்றாரா, இல்ல நம்முடைய இருதயத்துல, அதாவது ஆவியில வாசம் பண்றாரா அப்படின்னு கேட்டா ரெண்டும் சரிதான். ரெண்டும் சரிதான். இப்ப நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம யாராவது ஒரு பிரதர் இந்த லோக்கல்ல உள்ளவங்க வர்றாரு. அவரை பார்க்கறதுக்காக நான் போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு. அவருடைய பையன் வர்றாரு. அந்த பையனை பார்த்து கேட்குறேன், உங்க அப்பா வீட்டில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறேன். தமிழ் செல்வனே உதாரணத்துக்கு சொல்கிறேனே, அவரை பார்க்க போகிறேன் நான். அவர் பையன் எதிர வர்றாரு, உங்கள் அப்பா தமிழ் செல்வன் பிரதர் வீட்டில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் இருக்கிறாங்க, இப்போ நீங்கள் போனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. இப்போ நான் போகிறேன், அவர் வீட்டில் இருக்கிறாரா? இருக்கிறாரு. எனக்கு வந்த தகவல். ஆனால் அவர் வீட்டில் இருக்கிற அவர்
அந்த காம்பவுண்டுக்குள்ள எங்கனாலும் இருக்கலாம். அந்த காம்பவுண்டுக்குள்ள எங்கனாலும் இருக்கலாம். காம்பவுண்டுக்குள்ள இருக்கலாம், டைனிங் ஹாலில் இருக்கலாம், லிவிங் ரூமில் இருக்கலாம், பெட்ரூமில் இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். ஆனால் என்ன அர்த்தங்க? வீட்டில் இருக்கிறார். அதே மாதிரி தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய ஆவியில் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய சரீரம் அதனுடைய காம்பவுண்டு சுவர் அப்படின்னு வச்சுங்க. அப்போ நம்முடைய சரீரத்தில் அவர் வசிக்கிறாருங்கிறதும் ஒரு அர்த்தத்தில் சரிதான். அப்ப இந்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவதால் ஆவியானவர் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவ சித்தத்தை நமக்கு தேவன் வெளிப்படுத்துவதற்கான முதல் ஊடகம் ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இப்ப அடுத்த கேள்வி, ஆவியானவர் எப்படி நமக்கு வெளிப்படுத்துவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை நம்ம இப்போ பார்க்கணும். நான் ஏற்கனவே ஒரு வசனத்தை சொன்னேன், ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு வருது இல்லையா? அப்ப நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்முடைய ஆவியில் வசிக்கிறார். நம்முடைய ஆவியில் வசிக்கிற ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு என்ன செய்யறாரு? பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. அப்போ ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட விஷயம், பைபிள்ல எழுதப்படாத விஷயம், அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ பைபிள்ல எழுதப்படாத விஷயம், அதை பத்தி ஒரு சந்தேகம் வருது. இது செய்யலாமா வேண்டாமா, இது சரியா இருக்குமா சரியா இருக்காதா, நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு. முடிவெடுக்க முடியாம திகைக்கிறோம், என்ன செய்யறதுன்னு தெரியாம. அப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி என்ன? ஆண்டவருடைய சமூகத்துல அந்த விஷயத்தை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த விஷயத்துல ஒரு சரியான கைடன்ஸ் இல்லை, ஒரு முடிவுக்கு என்னால் வர முடியல, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட விஷயத்தை வச்சு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது, ஜெபிக்கும் போது, அவர் ஏற்கனவே பிராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சொல்லியிருக்காரா? பொய் சொல்ல மாட்டார்ல, அவர் கரெக்டா செய்வார்ல. அப்ப நம்ம அவருடைய சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் அந்த விஷயத்தை குறித்து நம்முடைய ஆவியிலே அந்த உணர்வை கொடுப்பார். அந்த உணர்வு சத்தம் கேட்கணும்னு இல்லை, அது சரியானதாக தேவனுக்கு ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமாங்கிற அந்த ஒரு அலசடி மனப்பான்மையோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு கிரீன் சிக்னல் ஆண்டவர் ஆவியானவர் தருவார். அப்படின்னா உடனே பச்சை விளக்கு எரியும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அதை செய்யும்படியான ஒரு விடுதலை உணர்வை ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த விடுதலை உணர்வு நமக்கு வர்ற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்றதை விடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயமா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாருங்க, நம்மை கைவிட மாட்டார், நமக்கு அதை வெளிப்படுத்துவார். ஆகவே ஒரு காரியத்தை குறித்த கடவுளுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய ஆவியில் அவரது சித்தத்தை குறித்த அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் சொல்றது எந்த விஷயத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுங்க. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதானாலும், பிசினஸ் ஆனாலும், தொழிலானாலும், படிப்பானாலும், ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம், இல்லை நம்மளே சுய தொழில் செய்கிறோம், நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம், வேற இடத்துக்கு மாறுதல் ஆகி போகிறோம் அப்படின்னா அது குறித்து தேவனுடைய சித்தம், அந்த விஷயத்திற்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த மாதிரி ஆண்டவர் அந்த உணர்வை கொடுத்து தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துறாருங்கிறதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா பைபிள்ல இருந்து நிறைய சொல்லலாம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு அடிமைப்பட்டு போயிருந்தாங்கல்ல, 70 வருஷம் பாபிலோன்ல இருந்தாங்கல்ல, சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தபோது யாருடைய காலத்துல ஃபர்ஸ்ட் டைமா மீண்டு வராங்க? கோரேசினுடைய காலத்துல மீண்டு வராங்க. அதை பத்தி எஸ்ராவினுடைய புஸ்தகம் 1 அதிகாரத்தில் எழுதியிருக்கோம் பாருங்க. எஸ்ரா 1 அதிகாரம் 1 வசனத்துல இருந்து, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே
கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. கர்த்தர் என்ன செய்றாரா? கோரேசினுடைய ஆவியை ஏவுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காரியத்தை செய்யும்படியான அந்த உணர்வை கொடுக்கிறார், தூண்டுதலை கொடுக்கிறார். இங்கே முதல் வசனத்தில் ராஜாவுக்கு அந்த தூண்டுதலை கொடுத்ததினாலே ராஜா என்ன சொல்றான்? ஜனங்களுக்கு உத்தரவிடுறான். யார் யாரெல்லாம் எருசலேமிலிருந்து இங்கே வந்து குடியிருக்கிற யூதர்கள் இருக்கிறாங்களோ, இதுல யார் யாரெல்லாம் தங்களுடைய தெய்வத்துக்கு ஆலயத்தை கட்டணும்னு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்யலாம்? போகலாம் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கும் போது யார் யாருடைய மனசை, ஆவியை கர்த்தர் ஏவினாரோ அவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்? புறப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு பக்கம் ராஜாவினுடைய ஆவியை ஏவுறாரு, இன்னொரு பக்கம் ஜனங்களுடைய ஆவியை, மனசை ஆண்டவர் தூண்டி விடுறாரு, ஏவுறாரு, புறப்பட்டு போறாங்க. இதே மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம். ஆகவே நாம் தேவனுடைய சித்தத்தை ஆவியானவருடைய உள் உணர்வின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ அடுத்த விஷயங்களுக்கு நம்ம கடந்து போவோம். இனி அடுத்து தேவ சித்தத்தை நம்ம எப்படியெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.